ஜாதகப்படி கல்யாணம் ஏன் தாமதமாகுதுன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கான முக்கியமான ஜோதிட காரணங்கள பத்தி ஒரு சின்ன பார்வை இது. கல்யாண வயசு வந்தும் சிலருக்கு ஏன் தள்ளி போயிட்டே இருக்குன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, உங்க ஜாதகத்துல அதுக்கு என்ன கிரக அமைப்பு காரணமா இருக்கலாம்னு இதுல பார்க்கலாம். சரி, முக்கியமா 2 விஷயங்கள நம்ம கவனிக்கணும். முதல்ல பாத்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல 7ஆம் வீடு, அதாவது கலத்தரஸ்தானம்னு சொல்லுவோம்ல, அதுவும் அதோட அதிபதியும் ரொம்ப முக்கியம். இந்த 7ஆம் அதிபதி ஒருவேளை நீசமா, அதாவது கொஞ்சம் பலம் கம்மியா இருந்தாலோ, இல்லனா 6, 8, 12 மாதிரி மறைவு ஸ்தானங்கள்ல போய் உட்கார்ந்திருந்தாலோ, கல்யாணம் கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. அடுத்து 2வது விஷயம் என்னன்னா, சில கிரகங்களோட தாக்கம். குறிப்பா சனி, ராகு, கேது, செவ்வாய், சில நேரம் சூரியன் கூட. இந்த மாதிரி கிரகங்கள் 7ஆம் வீட்டை பார்க்கறது, இல்லனா அந்த 7ஆம் அதிபதியோட சேர்றது, இல்லனா கல்யாணத்துக்கு முக்கியமான கிரகமான சுக்கிரனோட சம்பந்தப்படுறது, இதெல்லாம் கூட தாமதத்தை ஏற்படுத்தலாம். முக்கியமா சனியோட பார்வை இல்ல சேர்க்கை இருந்தா தாமத திருமணத்துக்கு அது ஒரு பெரிய காரணமாக சொல்லப்படுது. ஆக மொத்தத்துல ஒருத்தரோட ஜாதகத்துல சில குறிப்பிட்ட கிரக நிலைகளும் வீடுகளோட அமைப்பு தான் கல்யாணம் தள்ளி போகிறதுக்கான முக்கிய ஜோதிட காரணங்களா அமையுது.